getting off to the world of vocabulary. Their journey should be a supporting pillar for them in their further knowledge. So I request all the people to give a big round of applause for the senior kindergarten kids who have completed their graduation and they are about to receive and conferred by our chief guest very soon. As the saying goes, every time a child smiles, an angel gets its wings. Angels freshen the... Good evening everyone and a very warm welcome to all of you. It's a joy to see so many smiling faces here as we celebrate the achievements of our wonderful graduates. We are gathered here on this beautiful day to honor a milestone in their lives. A day filled with joy, pride and a little bit of இதுதான் ஒரு குழந்தைய முன்னேற்றம். அந்த அடிப்படையில் நமக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றவர் பிஇ படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எம்பிஏ, அப்புறம் அவர் டைரக்டராக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறாரு. அது யூகேயில் இருக்குது, லண்டனில் அந்த நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் அவர் பணி செய்கிறார். இந்த பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறத நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம், இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி நம்ம குழந்தைய கொண்டு போகிறோம். நம்முடைய குழந்தைகள் ஒரு பட்டதாரி ஆகணும், அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற நாளாக தான் இதை கருதுறோம். It is a time to honor the children who have spent together in the kindergarten year, nursery, junior KG, senior KG, amidst academic co-curricular activities and their hectic schedules in kindergarten. It is an awe-inspiring day when children walk the ramp adorned in traditional convocation gowns and caps designed by the school. The smiling faces are welcomed by rapturous applause from the parents as they receive the graduation certificates on the stage from the chief guest. The biggest thing is this kindergarten convocation is happening specifically because of each and every parents and teachers. இன்னைக்கு இங்கே இருக்க பசங்களுக்கு maybe they may not know what specific convocation is, but it brings some happiness. உட்காந்துட்டு இருக்கும்போது பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், பேரண்ட்ஸை விட பசங்க சந்தோஷமாக இருந்தாங்க. கண்டிப்பாக இதே கான்வெகேஷன் இன்னும் ஒரு 15 இயர்ஸ் கழித்து அவங்க ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கும்போது, அடுத்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கும்போது இப்போ இருக்கிறத விட நீங்கள் பல மடங்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நான் பார்த்து வியர்ந்த பல விஷயங்கள் என்னவென்றால், என் டீமில் எனக்கு கீழே மேனேஜராக ஒர்க் பண்ணுற பசங்க, சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணுற பசங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம் ரிமோட் வில்லேஜஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஃபினான்ஷியலாக எந்த பேக்கப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க பண்ணது எல்லாமே ஒரு +2 நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் நம்மளை விட நம்ம பசங்க நிறைய கற்றுக்குவாங்க. அதுக்கான முதல் படி தான் இந்த கிண்டர்கார்டன் கான்வெகேஷன். இதே பசங்க நாளைக்கு 10th நல்ல மார்க் எடுப்பாங்க, +2 நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்போது அவங்க விருப்பப்படுற எஜுகேஷனை ஹெல்ப் தெம் டு சூஸ், ஹெல்ப் தெம் எய்ட். உங்களால் அவங்களுக்கு பண்ணக்கூடிய சிறந்த விஷயம் என்றால் you can give them the best of best education. So this is the only thing that will last throughout their life. யாராலையும் அவங்க படித்த படிப்பை அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. பண்ணோம். ஆனால் வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதுமா? கண்டிப்பாக இல்லை.
அந்த குழந்தை படித்து ஒரு நல்ல ஒரு மார்க்கு நல்ல ஒரு டிகிரி வச்சுருக்கணும். சைமல்டேனியஸாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சதும் இருக்கணும், அவங்க படிக்கவும் செய்யணும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணால் அவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ஓவரால் க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எப்போவுமே என்னோடய ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க பண்ணுற விஷயம் கரெக்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உன்னால் முடியும், ஏன் உன்னால் முடியும். வேணா கோயிலுக்கு அம்மா இத குடுக்க சொல்லியிருக்காங்க, நீ குடுக்கலன்னா சாமி கோச்சுக்கும். நாம எல்லாரும் சாமியோட குழந்தைங்கன்னு அழுகுற இந்த குழந்தைக்கு இந்த பாலை கொடுத்தா சாமி கோவப்படாதா? சரிவா, ஸ்கூலுக்கு போகலாம். பிச்சைக்கார பெண்ணிடம் பாலை கொடுத்து விட்டு கொஞ்சம் தண்ணி குடி. இங்க பாரு சொல்றா, கோவப்பட்டா ஒண்ணும் நடக்காது. கோவம் நம்ம உடம்பதான் பாதிக்கும். உங்க அம்மா சாப்பிட சொல்லும் போதே நீ கோவத்தை மறந்து சாப்பிடுந்தா கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு மயங்கி விழுந்திருக்க மாட்டல்ல. தேங்க்ஸ் பூஜா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லுவோம்? ஆத்திச்சுடியில ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, 6 வகுசினம்னு. இனிமேலாவது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாம இரு. கண்ணு தெரியாத ஒருத்தருக்கும் இன்னைக்கு நாங்க உதவி செஞ்சோமா? அப்படியா? என் பிள்ளைங்கன்னா என் பிள்ளைங்க தான். இததாம்மா ஔவையார் ஆத்திச்சுடியில அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. தேவையானவர்களுக்கு தம் உதவிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா சொன்ன Now
community section is going to be honored now by the chief guest. I would like to express my deepest gratitude to our chief guest, Mr. Cornelius Lamak, Director, Next Gen Technology Managing Trustee, Emmanuel Metric Higher Secondary School, and Mrs. Binosha John Nixon, Executive Head of Emmanuel Metric Higher Secondary School. Next, thank you for entrusting us with the education and well-being your precious one. Return to making this graduation ceremony and memorable one. Once again, thank you everyone. National anthem. I request our school choir to sing a national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे